செய்கிறவராக இந்த பூமியில வாழ்ந்தார். அதனாலதான் இந்த பூமியில அந்த ஆண்டவர் இயேசு பிறந்ததை வச்சு நம்ம அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோம். நம்ம வீட்டுல குழந்தைங்க பிறகுது இல்லைன்னு சொல்லல. ஆனா குழந்தைங்க பிறக்கும் போது யாராச்சும் ஒரு 10 பேர் வந்து நல்லா முட்டி போட்டு சாஷ்டாங்கமா அந்த குழந்தைய வணங்கி இதுவரைக்கும் நாம யாரையுமே நம்ம பார்த்தது இல்லை இல்லையா? ஆனா ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்து பிறக்கும் போது சாஸ்திரிகள் வந்தாங்க, மெய்ப்பர்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்து பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாடல கடைசி உடஞ்சுதான் இருக்கு. ஆமா ஆமா பாரு, அது எங்க உடஞ்சிருக்குன்னு பாரு. சரியா தெரிஞ்சுதா? இல்லையா? வெரி குட். எல்லாரும் கை கிளாப் பண்ணுங்க. பெரியவங்க வந்து அந்த அக்கா வந்து நான் இப்ப எடுக்கிறேன் அப்படின்னாங்க. எடுக்கிறீங்களா? ஒரு நேரம் அந்த பிரச்சனை வரும்போது இப்ப இந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் தள்ளிக்கிட்டே போனாங்க. கர்த்தரில் நம்பிக்கை வைப்பவனும் கர்த்தரை தஞ்சமாக கொண்டவனும் பூரண சமாதானம் சந்தோஷம் அடைவான். அவனை பாக்கியவான். கர்த்தரில் நம்பிக்கை வைப்பவனும் கர்த்தரை தஞ்சமாக கொண்டவனும் பூரண சமாதானம் சந்தோஷம் அடைவான். அவனை பாக்கியவான். பரிசுத்தர்களே பரமேசுவிலே பாடி மகிழ்ந்த களி கூறு. ஐயோ டிங்கு, ரொம்ப கடிக்காத. டிங்கு கிட்ட பிடிக்காத விஷயம் இதுதான். என்ன டிங்கு, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாம நீ வந்திருக்கியா? இவங்களா எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. ஆமா, கிறிஸ்துமஸ் எப்படி வருதா உனக்கு தெரியாதா? ஓ, கிறிஸ்துமஸ் எப்ப வருதா? கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி, நாளை மறுநாள் தான் நமக்கு கிறிஸ்துமஸ். ஐயோ டிங்கு, ரொம்ப கடிக்காத. டிங்கு கிட்ட பிடிக்காத விஷயம் இதுதான். என்ன டிங்கு, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாம நீ வந்திருக்கியா? இவங்களா எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க. ஆமா, கிறிஸ்துமஸ் எப்படி வருதா உனக்கு தெரியாதா? ஓ, கிறிஸ்துமஸ் எப்ப வருதா? கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி, நாளை மறுநாள் தான் நமக்கு கிறிஸ்துமஸ். ஒரு ஆங்கில அகராதி இருந்தது, இங்கிலீஷ் டிக்ஷனரி உள்ள இருந்தது. அவன் யோசித்து பார்த்தான், இவ்வளவு நம்பிக்கையா எங்க அப்பா அம்மா எனக்கு தேவையான தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தனே, எங்க அப்பா அம்மா எப்படி நம்பிக்கையை இப்படி மாத்திட்டாங்க, நம்ம நம்பிக்கை வீணா போச்சே என்று யோசித்து கொண்டிருக்கிறான். ஆனா பாருங்க, ஒரு 30-35 ஆண்டுகள் கடந்து சென்றது. ஒரு 35 வருஷம் ஆன பிற்பாடு ஒரு நாள் ஒரு டிவி நிகழ்ச்சியில ஒரு பேட்டி நடக்குது. அந்த பேட்டியில ஒரு மனுஷனை பேட்டி காண்றாங்க. நம்பிக்கை நிரந்தரமா இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் அருமையான சிறு பிள்ளைகள் துவக்கி பெரியோர் வரைக்கும் இந்த மாலை வேளையில 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த புரோகிராம்ல அமைதியை காத்து உம்முடைய காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கையில இயேசுவுடைய பிறப்பின் செய்தி இவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குவதாக, ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவதாக, சமாதானத்தை உண்டாக்குவதாக. ஒருவேளை பல பிரச்சனையோடு கூட வந்திருந்து என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா, என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா என்று சொல்லி யாராயிலும் வந்திருப்பார்கள் ஆகிய இந்த இரவு வேளையில ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஒருவேளை பிசாசானவன்
சத்துருவானவன் எந்த ரீதியிலே ஆகிலும் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வராதபடிக்கு தடை பண்ணி